நிகழ்ச்சி ஆரம்பிப்போம். அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சி மீண்டும் தொடர இருக்கின்றது. அனைவரும் அமருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். யார் இந்த ஸ்டேஜ் மேனேஜர் கண்டவரெல்லாம் உலகிருக்கான்? வேலையை பார்க்காம உள்ள இன்னும் பிரியாணி அங்கிட்டு இருக்கானோ? ஹாய் ஹாய் ஹாய், நான் தான் கணேஷ். நானும் ஒன்று மாதிரி ஒரு படைப்பாளர் தான். ஓ, சோ நீ தான் இந்த இன்னொரு எக்ஸியா? ஏன் நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணுற மாதிரி நடுவுல வந்து ஷோ ஜாயின் பண்ற? ஹலோ ஹலோ, நான்லாம் யார் தெரியுமா? நான்லாம் யார் தெரியுமா? எனக்கு கீழே 400 பேர் வேலை பார்க்கறாங்க. அவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுத்துட்டு வரதுக்குள்ளார என்ன செய்யுது? டைம் ஆயிடுச்சு. வந்தாக்கெல்லாம் அளவே இல்லை. வா, நிகழ்ச்சி திருப்பி ஆரம்பிப்போம். எல்லாரும் நல்லா தூக்க கலக்கத்துல இருக்காங்க. நீங்களே கொஞ்சம் பாருங்க. அங்க என்னன்னா செகண்ட் பிரியாணி மறுபடியும் போடுவாங்களான்னு யோசிச்சுட்டு இருக்கானுங்க. இவங்க என்னன்னா ஹிப்போபொட்டமஸ் மாதிரி வாயை குழந்துட்டு இருக்கானுங்க. இவங்களெல்லாம் சுறுசுறுப்பாக்க நாம இப்ப ஒரு நகைச்சுவை வந்தது பார்ப்போமா? இதோ ஆண்டர்சன் தொடக்க கல்லூரி. கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு சிரமப்பட்டு சம்பாதிக்கிற பணத்துல நீ சும்மா ஸ்வைன்னு கிரெடிட் கார்டு வச்சு ஸ்வைப் பண்ணிட்டு வந்து நிக்கிற. இல்லாத பருப்பு வாங்க கடைக்கு போகும்போது திருடி இதை பார்த்தனா அப்புறம் கண்ணு மீட்டிங்ஸ் உடனே பையிங்ஸ் தூக்கிட்டல. சொல்லுவேடி சொல்லுவேன். ஆமா, வாங்குறதுனா வாங்குறேன். கருப்பு வாங்குறேன். எனக்கு என் மகன் தான் கருப்புனா பிடிக்காதுல்ல. உங்களுக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்கல. கருப்புட்டா எனக்கு பிடிச்ச கடவுள் ஆமா, கருப்பு தான் வாங்க. சரி, அது ஒரு சிறையில வாங்கி தொலைக்கிறாள். அது என்னடி கருமம் இது? It is called Portuguese. ஐயோ, கேட்டீங்களா கேட்டீங்களா கேட்டீங்களா? பஞ்சாக்காரனா வச்சிருக்காராமே. சுடிதாரா? இது கருப்பா பயங்கரமா இருக்கு. நீங்க தான் பயங்கரமா கருப்பா இருக்கீங்க. பாருப்பா, வாட் டைம் நீங்க மாறுவீங்க. அடியே காமெடி பண்ணடி. Actually, basically, physically, categorically. இது என்ன சொல்ல? இத உங்களை பார்த்தா இது பாட்டா? எனக்கு சிரிப்பா வருது. என்னது? இல்ல உங்களை பார்த்தா நிஜமாவா? உங்க மாமா கூட அப்படிதானே சொல்லுவாங்க. ஐயோ, என்னது? இல்ல உங்க மேல
பாம்பு மாதிரி தான் நெக்லஸ் இருக்கு. அந்த நெக்லஸ் எங்கேருந்து வாங்குறீங்க? இந்த நெக்லஸ் சத்யா 5 சவரன் என் மகன் எனக்கு ஆசாசியா வாங்கி கொடுத்தாங்க. வீட்டுல இருக்க எல்லா நகையும் கேலரிக்க போகுது. எத்தனை க்ளோஸ் பண்ண பார்த்தாலும் சாமவே மாட்டேங்குது. ஏன் பாருங்க? ஓ கிரீம் பச்சைக்கு பச்சைக்கு ஆல் பஞ்ச புத்தகங்கள் அட்டாக் அட்டாக். அத்தை அத்தை சத்யா இங்க பாரு, சக்தி கலர்ல 50% ஆஃபர் போட்டுருக்கா. ஆப்ரா ஆப்ரா ஆப்ரா. ஆமா, ஆஃபர் தான். 5 சவரன் நகை வாங்கினா 1000 வெள்ளி சேமிக்கலாமா? உனக்கு கூட ஒரு செட் வர சொல்லிட்டேடி. நிஜமாவா? ஆமா. பாரு எனக்கு. ஐயோ இல்ல அத்தை. ஐயோ எனக்கு நகை வாங்கும் தேவமே. ஆமா, நம்ம நாளைக்கே போறோம். நீங்களும் நாளைக்கே வந்துருங்க. மாமியார் மருமக உறவு இருக்கீங்க இங்க எல்லாருக்கும் இருக்கிற தொப்ப மாதிரி ஆமா. 6 பேக்ஸ் இல்ல. ஒரு தடவை ஆரம்பிச்சுனா வாழ்க்கை கூட நம்ம கூடவே இருக்கும். அதை மெயின்டைன் பண்ண தேவையில்லை. ஆமா சக்தி ஜுவல்லர்ஸ் நகையும் இப்படிதான். சரி காசு குறைவா வாங்கினாலும் நம்ம வாழ்க்கை கூட நம்ம கூடவே இருக்கும். அத்தை அப்புறம் அந்த நகை வாங்கி கொடுப்பீங்க தானே? வேற என்ன வழி? ஐயோ இங்க இருக்கு. I love you அத்தை. அத்தை ஒரு கட்டி பிடிக்காம ஏன் காலையில அவர்கிட்ட இவ்வளோ மரியாதையா? அப்புறம் அத்தை உங்களுக்கு எல்லாம் I love you சொல்றேன். என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? I love you love you love you சொன்னாலே. நிறுத்து சத்தியமா நிறுத்து. நீ பாடுறத கேட்டு இங்க வந்தவங்களாம் ஓடி போயிடுவாங்கடி. அத்தை இது சத்தியம் பேர் சத்தியம் பேர். ஐயோ காலம் மிதிச்சுட்டாலே. அத்தை அப்படியே நோட்டிட்டு சக்தி ஜுவல்லர்ஸ் போயிருங்க. அப்புறம் நீங்களும் வந்துருங்க.
அது நம்ம தீபிகா மாதிரி தான் இருந்தது கணேஷ். மாறிக்கலாம் இல்ல, ஒண்ணும் இல்ல, நானே தான். இக்குறள் எப்படி ஒயிட் பிளட் சேம் பிளட். நீ என்ன சொல்றது? இப்ப ஆடியன்ஸ் சொல்லுவாங்க பாரு எங்க பாட்டு எப்படி இருந்ததுன்னு. எங்கேயோ போயிட்டு பாவீங்களா? சரி சரி, பாட்டு கேட்டதெல்லாம் போதும். இப்ப நம்ம அந்த காமெடி செக்மெண்ட் பார்ப்போமே. செயின்ட் ஆண்ட்ரூஸ் தொடக்க கல்லூரியை மேடைக்கு அழைக்க விரும்புகிறோம். கண்ணாலே காதல் சகதி சொன்னாலே தகச்சில போல் வந்து மனதை தவிக்க விட்டாலே கனகாம்பரம் கனகாம்பரம் என்ன நீ இப்படி அம்பரமா செஞ்சுட்டு கிளி போல கட்டிட்டு பக்கத்துல நிக்கும்போது மனசு பக்கு பக்குன்னு அடிக்கிறியா? ஏகாம்பரம் ஐயோ ஏகாம்பரம், நீ மீசிய முறுக்கிக்கிட்டு ஆசை அடிக்கிக்கிட்டு என் மனசும் பக்கு பக்குன்னு அடிக்குதியா? அப்பனா இதுக்கு பேரு லவ்ஸ் தானே? லவ்ஸா? ஆமா, நம்ம ரெண்டு பேரும் லவ் வச்சுக்க. லவ்மா? லவ் பண்றது அழகா தமிழ்ல சொல்லியா? தமிழ்ல சொல்றதா? இந்த காலத்துல நம்ம இலசிங்க பேச தமிழ்ல கேட்டியா? எப்படி? நான் ட்ரெஸ் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி அங்க பஸ் கேட்ச் பண்ணி அப்புறமே ஜாயின் பண்ணி அப்படி பண்ணி சொல்லி கண்ணி தமிழ பண்ணி தமிழ மாட்டிட்டாங்கயா. அதனாலதான் லவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்கறது பதிலாக லவ் இல்லாமா அப்படின்னு கேட்டேன். எவ்வளவுதான் நீ ஆங்கிலத்தை சொன்னாலும் அதே வாய் நிறைய மனசு நிறைய அப்படியே தமிழ்ல சொல்லி பாருயா. நான் உன்ன லவ்றேன். என்னையா எதுக்கு தமிழ் லவ்றேன்னு ஒழுங்கா லவ் பண்றவங்க அழகா தமிழ்ல சொல்ல. தமிழ்லையா? எனக்கு உன் மேல கானா தானா இல்லனா என்ன சொல்றான்? கா தா இல் காதல் இது இதெல்லாம் எதிர்பார்த்தையா. ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, சுத்தமா தமிழ் பேசணும்தான் மொத்தமா மனசு தருவேன்னு சத்தமா சொல்லி சத்தியம் பண்ணிட்டயா. அதனால என்ன கனகா எப்படி இருக்கிற? தமிழ்னா எனக்கு இருட்டு கடை அல்வா உருட்டி முழுகிற மாதிரி சும்மா ஜமாசிட மாட்டேன் பாக்குறியா? நிறுத்து. தமிழுக்கு சிறப்பு சேர்க்கிறது சிறந்த இலக்கணம் தான். அந்த எழுத்தை நீ சொல்லு, இப்ப நான் பார்க்க போறேன். இதெல்லாம் ஊத்த வாயால சும்மா உதறி தண்ணி விட மாட்டேன். சொல்லு. சொல்றேன். வாழைப்பழம் அழுவி நழுவி உழப்புழவென கீழே விழுந்தது. இப்ப இத நழுவாம சொல்லு பாப்போம். கனகா, வாழைப்பழம் கீழே விழுந்த வேற வாங்க முடியாதா கனகா? இதுக்கு போய் எனக்கு போல்றியே. யோ இன்னும் சொல்லமாயா? வாயை திறந்து வச்சு நாக்கு அப்படி மடிச்சு வாழைப்பழம் அப்படின்னு நீ சொல்லிட்டேன்னா வாழைப்பழத்தோட சீசனத்தையோட எங்க பக்கத்துல நீ கொண்டு கேட்க வரமா? ஐயோ வாழைப்பழம் என் வாழ்க்கையிட விளையாடுகிறது. சரி சொல்றேன். வாழைப்பழம் அழுவி நழுவி குழகுழவென கீழே விழுந்தது. ஐயோ ராசா, எப்படி இவ்வளவு சொல்லிட்டு? நீ சொன்னா நான் எதை வேணாலும் செஞ்சிட மாட்டேன். அதேதான் புரட்சி கவிஞர் அப்ப சொன்னார், கண்ணின் கடைப்பார்வை காதலியார் காட்டிவிட்டால் மண்ணில் குமரனுக்கு மாமணி போர்க்கடுகாம். கண்ணா அது கண்ணு இல்ல, கண்ணு கண்ணு. ஐயோ ஐயோ புடிச்சிருக்கு எனக்கு, ஒன்ன புடிச்சிருக்கு. அப்பனா நமக்குள்ள கெமிஸ்ட்ரி இருக்குன்னு அர்த்தம். கெமிஸ்ட்ரி சொல்ற? ஆமா, நமக்குள்ள கெமிஸ்ட்ரி இருக்கனாலதான் நம்ம வாழ்க்கையில ஒரு ஹிஸ்டரியை நம்ம உருவாக்க முடியும். நம்ம காதல்னால ஒரு ஜியோகிராபிக்கல் மாற்றத்தை ஏற்படுத்தினால ஒன்னும் 3 அப்படி ஒரு மேக்ஸே நம்ம உருவாக்கலாம். சரி, மேத்ஸ் சொன்ன, ஹிஸ்டரி சொன்ன, கெமிஸ்ட்ரி சொன்ன, ஜியோகிராபி சொன்ன, நாளையா சொல்லிட்டு அவன் மட்டும் சொல்லாம விட்டுட்டியா? வராது. ஏன்னா இந்த காலத்துல இருக்க நடன போட்டி நடுவர்கள் இப்படிதானே தமிழ் பேசுறாங்க.
அதவும் எனக்கும் புரியுதியா. நான் ஒன்னு என்னன்னா இதெல்லாம் நம்ம டிவிலயே இருந்தாலும் இந்த காலத்து இளைஞர்கள் எல்லாம் மக்கள் அப்படின்னு பேசுறது நானும் கேட்டிருக்கையா. ஆமா கணக்கு தூங்குறான் திங்கிறான் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக தூங்குறாங்க திங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொள்றாங்கய்யா. மாத்துவோம் மாறணும் முத்துன்னு முத்திருவோம். ஆமா கணக்காபுரமும் ஏகாபுரமும் பம்பரமா செஞ்சுட்டு மாத்துவல்ல. ஏயா கரும்பு தின கூலியா வேலை நமக்கு தெரிந்த வரையும் அறிந்த வரையும் ஏன் நிறுத்து. மன்னிச்சிரு கனகா, கொஞ்சமா உணர்ச்சி வசப்பட்டேன். கனகா பேசினதுலயே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? இது 1 1 3 அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். இப்ப 1 1 3 இல்ல, நாம தான் நம்பர் 1. நன்றி எஸ்ஏஜேசி. மைக்ல எச்சு துப்பட்ட கொஞ்சம் நிறுத்துறியா? நானும் மைக்ல எச்சி துப்பல. ஓகேவா? நான்லாம் ஏன் தெரியுமா மறுபடியும் சொல்றேன், நான்லாம் சுத்தாஷினிக்கே பாட்டு கத்து கொடுத்தவன். ஓ, எங்க கத்து கொடுத்தாலும் கொஞ்சம் சொல்லு பாப்போம். வேற எங்க, நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறது என்னது ஒல்லே சிசிலதான். ஒரு 1 hour $65 கொடுத்தேன். மொத்தம்னா பேஷன் கார்டு மெம்பர். ஸோ ஒரு $55 கொடுத்துட்டேன். இது நம்புற மாதிரி இல்ல. அப்புறம் நீயே பாட்டுன்னு சொல்லு ப்ளீஸ். பாட்டு கத்து கொடுக்கறது தான் என்னோட வேலை. இப்ப பாரு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பாடுறாங்கன்னு. எங்களும் சின்ன கல்லூரிக்கு ஒரு பலத்த கை தட்டல் கொடுத்து மேலுக்கு வர வைக்கிறோம். முதல் முதலாக பரவசமாக வா 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 அன்பே. ஓ தனித்தனியாக தன்னந்தனியாக இலவசமாக இலவசமாக வா 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 அன்பே. உன்னாலே உன்னாலே பின்னாலே சென்றேனே, உன்னுண்டே உன்னுண்டே வெய்கானாடின்றேனே. ஒரு சொட்டு கடலும் நீ, ஒரு பொட்டு வாழும் நீ, மிகூடும் விழியும் நீ யாசித்தே. ஓ மிகூடும் விழியும் நீ, உலகேக்கும் அமுதம் நீ, மிகூடும் விழியும் நீ யாசித்தே. முதல் முதலாக பரவசமாக வா 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 அன்பே. தனியாக தன்னந்தனியாக இலவசமாக இலவசமாக வா 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 அன்பே. ஒரு பார்வை நிறத்தை ஒரு வார்த்தை நாடத்தை தாங்காமல் தூங்காமல் வாழ்ந்தேனே. பாதை வருகின்ற
இலவசமாக பரவசமாக வா 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 அன்பே. ஓ தனியாக தனியாக இலவசமாக இலவசமாக வா 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 அன்பே. உன்னாலே 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 சென்றேன் உன் முன்னே காண நின்றேன். பாபா நான் என்பது வெயிலாக மழையோடு வெயில் சேரும் பாபா அந்த வானிலை சுகமாகும். சரி ஆகாயம் இரண்டிலும் போதுமே கேட்காத காவேகம். உன்னாலே 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 சென்றேன் உன் முன்னே மெய்யான நின்றேன். ஒரு சுட்டு கடலும் நீ ஒரு முட்டு வாடும் நீ ஒரு புள்ளி புயலும் நீ பிரமித்தே கோய் வீசும் நிலவும் நீ உயிர் கேட்கும் மரம் நீ மெய்மூடும் விழியும் நீ யாசித்தே. Let's go. It's another song. It's a love track. Never getting back. Let's take a break. This is AAC. No range. நன்றி ஏசிஜேசி. முன்னாடி சார் என்ன சொன்னீங்க? நீ அவங்களுக்கு பாட்டு கட்டு கொடுத்தியா? அதுவும் எவ்வளோ 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 $55 உன் ஜோக்குக்குலாம் ஒரு அளவே இல்லையா? சரி சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நன்றி. ஷபா தீபிகா, நான் இந்த செக்மெண்ட்டுக்காக தான் இவ்வளோ நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆமா, அந்த சாமியார் வந்து மந்திரம் சொன்னார்ல, அது யாருக்கு எதுக்குன்னு ஒண்ணுமே புரியல. உனக்கு ஏதாவது புரிஞ்சுச்சா? எனக்கும் புரியலையே அந்த மந்திரம் எதுக்குன்னு. சரி, இப்ப பாப்போம். மீண்டும் நமது ஜேஜேசி மாணவர்களை மேடைக்கு வரவேற்போம். ஒன்னும் புரியலையே, ஏன் இப்படி வித்தியாசமா இருக்காங்க?
நீ சொல்லுமா. நான் சொல்றேன். அம்மா அம்மா நீங்க ஸ்கூலுக்கு போங்க. வீட்டு வேலை யார் பாப்பா? ஒரு நாள் வீட்டு வேலை செய்யலன்னா ஒன்னும் ஆயிராது. ஐயே அம்மா ஸ்கூலுக்கு போவாங்க. இவ்வளவு பெரிய ஸ்கூல கட்டி வச்சிருக்காங்க. ஏது எங்க இருக்கு நான் எப்படிப்பா கண்டுபிடிப்பேன்? இந்த பைய வேற அரசி மூட்டு மாதிரி இருக்கு. என்னத்தை வச்சிருக்கானோ? அஸ்திகா, ஐயோ இவளா? யாரா இவ? இந்த பெண்ணை பார்த்ததே யோசி சமாளிப்போம். வணக்கம்மா. என்ன புதுசா வழக்கமா போடுற? சரி மிஸ்டர் ஒரு கான்சன்ட்ரேஷன் கேட்டுன்னு தானே அவங்க 4% ஸ்டாஃப் ரூம்ல பாரு. சரியா? புரிஞ்சுச்சா? பாய். அதான் காமன் டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிடுச்சுல, அப்ப எனக்கு கான்சன்ட்ரேஷன் அது இதுன்னு போறா லூசு பொண்ணு. யோ அஸ்திகா, இன்னொருத்தியா? ஐயோ என்னமா வேணும் உனக்கு? ஒரு வாரம் நீ ப்ரோமோ பிராக்டிஸ் பேப்பர் கேட்டு இருந்ததானே? இந்தா. Even after failing promos, you didn't give up and I'm so proud of you. I'm sure next year will be a better year for you, babe. அது பேபியா? அஸ்திகாவை கழுதவே சாகுது, அவளை போய் பேபி பேபி கூப்பிடுறா. படிக்கிறாங்க. சே, இந்த அஸ்திகா நல்லா படிக்கிற மாதிரி தெரியுது. நான் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்துட்டோமோ? இவ அன்னைக்கு அவ இடத்துல வந்து நம்ம விரட்டி விட்டா, இன்னைக்கு நம்ம ஏரியாக்கே வந்திருக்கா. என்னன்னு பாத்துடலாம். ஹலோ, என்ன எங்க ஏரியாக்கே வந்து உன் வேலையை காட்டலான்னு இருக்கியா? நாங்கதான் யாரு தெரியுமா? அதான் எவ்வளவு தைரியம். இன்னைக்கு சாப்பிட்டதை எல்லாத்தையும் கக்க போறேன். கக்க போறேனா? என்ன பொண்ணு லூசு மாதிரி பேசுறா? என்ன முழுமுழுக்கிற? அவள்கிட்ட எதுக்கு வாயால பேசிட்டு இருக்க? கையால பேசு. என் பிள்ளை மேல கை வைக்கிற நீ? ஏன் புள்ளியா? ஒன்னதை நடிக்கிறோம். மூளையும் குழம்பி போடுச்சு போல இருக்கு. ஐயோ அம்மா தெளிவா இருக்கு. அஸ்திகா அடிச்சு பாத்துருக்கல, இந்த மகாலட்சுமி அடிச்சு பார்த்ததே இல்லையே. எத்தனை இருக்கு மாறே? அந்த டீச்சர் ரொம்ப போய் சொல்றேன். நான் சண்டே போடவே இல்லை. பார்த்தா அப்படி தெரியலையே. சரி கொஞ்சம் அப்பப்போ தட்டிருப்பேன். ஆனா அந்த பசங்க போட ஆரம்பிச்சாங்க. இப்ப தெரியுதா? எப்போதும் நான் ஆரம்பிக்க மாட்டேன். அதுக்கு ஆரம்பிச்சுட்டு என் மேல பள்ளியை போட்டுருங்க. அப்புறம் டீச்சர் உங்களை தான் டீச்சர் மீட்டிங் கொடுக்குறாங்க. இது ஏன்டி என்கிட்ட முன்னாடி சொல்ல? சொல்றதுக்கு நான் எத்தனை தடவை முடிவு பண்ணி தெரியுமா? எப்ப சொல்ல விட்டீங்க? சொல்ல வரும்போதெல்லாம் ஏதாச்சும் சொல்லி என் வாய் அடிச்சிட்டீங்க. சொல்ல வந்ததை நான் சொல்லாமலே போயிடுறேன். என் லைஃப்ல என்ன செய்யும், என்ன பண்றோம் எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி தான் நடக்குது. என் லைஃப்ல நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க. ஏய், எல்லா அம்மாக்களும் அப்படிதான் இருப்பாங்க. நானும் அப்படிதான் இருந்தேன். ஒரு அம்மாக்கு தெரியாதா ஒரு பிள்ளை எப்படி வளர்க்குறதுன்னு? எனக்கு என்ன தேவை உங்களுக்கு தெரியும். ஆனா எனக்கு வேணும், என்ன வேணும் உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கிறதுக்காக எப்பயாச்சும் முயற்சி பண்ணிட்டு எனக்கு சில கனவுகள் ஆசைகள் இருக்குமா? அதெல்லாம் உங்களோட சந்தோஷக்காக எனக்குள்ளாரே புரியுது. எந்த பிள்ளையும் அப்பா அம்மாவை டிசப்பாயிண்ட் பண்றதுக்குன்னே செய்ய மாட்டாங்க எதையும். இப்ப பெற்றோர் பிள்ளைங்க மேல வச்சிருக்கிற அன்பை விட பிள்ளைங்க நம்ம பெற்றோருக்கு மேல அதிகமா அன்பை வச்சிருக்காங்க. தெரியாம போச்சு. சாரிமா, என்னை மன்னிச்சிரு. நான் பாசத்துல ஏதோ செஞ்சுட்டேன். அடுத்த வாட்டியாச்சும் உன் நல்லா புரிஞ்சு பண்ணு. நீ என்னை நம்பியாங்க. நீங்களும் என்னோட நல்ல இதெல்லாம் செஞ்சு
என்ன மன்னிச்சிடும். அம்மா மாறிட்டோமா? ஆமாலே. ஐயோ திருப்பி ஹார்ட்டுக்குள்ளார ஓடிடுவா. வா என்னால முடியல. இன்னும் எத்தனை நாள் தான் நானும் இந்த மாதிரி வாழ்றது? நான் இல்லாம என் அம்மா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க எப்பயும் போன்லயே பேசிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க நிம்மதியா இருப்பாங்க. என்னோட தொந்தரவு இல்லாம என் அண்ணன் அஸ்திகாவோட நல்லா இருப்பான். எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க நான் இல்லாம. சரி, நான் கிளம்புறேன். ஆனா ஒரு முறையாவது நான் எல்லாருக்கிட்ட பேசி ஆகணும். ஹலோ அஸ்திகா, சரி. ஹலோ அண்ணா. The M1 customer you're calling is not available. Please try again later. என்னம்மா, நானும் அஸ்திகாவும் இப்பதான் தனியா இருக்கோம். ஏதாவது அவசரமா? இல்ல அண்ணா, பாத்துக்கோங்க. சரிம்மா. Ayo, amma வந்து
முடிச்சிட்டோம்னு நினைச்சீங்களா? ஒரு வருஷம் கழிச்சு டிராமா இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க நீங்க கொஞ்சம் பார்க்க வேணாம். இங்க பாத்தீங்கன்னா தானியாவை அடிச்சு போட்ட நல்ல ஃப்ரெண்ட்ஸும் தானியாவோட அம்மாவும் இங்க சோஷியல் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னையே பாருங்களேன், நல்லா தெரிஞ்சு இப்போ நல்ல ஸ்டூடெண்டா இருக்கிறேன். அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, பார்த்தாலே தெரியுதுல. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஆஸ்திகாவோட குடும்பத்தினர் அவங்க இப்பெல்லாம் நல்ல மாதிரி ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்காங்க. அப்புறம் வேற யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். சாமியாரும் பூஜமும் இல்ல. மிக சிறப்பாக நாடகத்தை மேடேற்றி நமது ஜிடிசி நடிகர்களுக்கு மீண்டும் ஒரு பலத்த கைத்தட்டார். அனைவரும் காத்துக் கொண்டிருக்கும் தருணம் இப்போது வந்துவிட்டது. 27th வானவர் சேலஞ்ச் ட்ரோஃபியை யார் தட்டி செல்ல போகிறார்? அதற்கு முன்பு போட்டிகளுக்கான பரிசுகளை பார்த்து விடலாம். பரிசுகளை வழங்க நமது முன்னாள் ஆசிரியர் மற்றும் முனைவர் திரு எஸ் ஜெகதீசனை மேடைக்கு அழைக்க விரும்புகிறோம். டாக்டர் ஜெகதீசன். ஆசிரியர் பத்தி சொல்லணும்னா ஒரு நாள் பத்தாது.
அவர்தான் வானவில் எனும் கலாச்சார நிகழ்ச்சியை 2003ஆம் ஆண்டில் தொடங்கி வைத்தார். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அவருடைய கைகளில் இருந்து பரிசளிப்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். Before that, எங்களுடைய Tamil short film judges Mr. Rod, Mr. Vignesh, Mr. Karthik, இவங்க 3 பேருக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். Up next, we also like to thank our a cappella judges, Mrs. Vigneshwari Vadivaragan, Mr. Kaushik, Ms. Soundarya, and we would also like to thank our SUC judges, Mr. Narayanan. And we would like to invite up on stage Mr. Pugarendi. Please come up on stage to receive a small token of appreciation. Now, we would like to call the following schools up in no specific order for the consolation prizes. SAJC, please send one representative. SAJC for Tamil short film. SAJC, can you send up one representative? Next up, we have TPJC for their Tamil short film. TPJC. Next, ACJC for the Tamil short film. SAJC for a cappella. Next, YJC for a cappella. Last but not least, TPJC for stand-up comedy. Now, we're announcing our top 3 prizes for top 3 schools for Tamil short film. In third position, we have Ishan Junior College. Please send one representative. Second place, we have Temasek Junior
Congratulations, AJC. Now, we'll be announcing the top 3 prizes for Acapella. In third place, we have Tampines Junior College. In second position, we have Anglo-Chinese Junior College. And the winner for this category is Anderson Junior College. Now, for the results of stand-up comedy. In third position, we have Anglo-Chinese Junior College. Second position, we have St. Andrews Junior College. In first position, Once again, Anderson Junior College. இப்போது அனைவரும் காத்திருக்கும் தருணம். 2017 மாணவன் சேலஞ்ச் ட்ராஃபியை யார் தட்டி செல்ல போகிறார்? Anderson Junior College. Thank you, Dr. Jagannathan. Volleyball 2017 would not have been made possible without the following teams. Logistics. Oh, I see Rupa. I see Kohira and Lakshmi.
Ganesh. Publicity, IC, Renuka and Ganesh. Welfare, IC, Video. Production, IC Director Enjuvela. Canvassing, Kritika. Canvassing, Kritika. Edwin Dev, Gayatri. Drama, Krisha. Singing, Vinay Deepika. Dance ICs, we have Mangev and Rupa. Competition ICs, Mangev and Trisha. Our JJ alumni dancers. And last but not least,
conclude, we would like to thank all the judges once again. We would like to thank Oni, Olitra R. Tamil Murisu, and all other teacher representatives from other JCs for supporting our event. We would like to thank JJ AVEC for Talk CCA, our GEO support staff, and our friendly JJ security officers, and as well as our OMs, Mr. Shah. And last but not least, we would also like to thank our teacher in charge, Dr. Vasudi, and you guys for being such a wonderful audience. உங்களுக்கு இந்த விடை பெற்றுக் கொள்வது நான் தீபிகா, நான் கணேஷ், நான் ரோஷினி. Thank you.